எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. சாய்ராம். ஒரு காலகட்டத்தில் நம்மளை ரொம்ப ரொம்ப கேவலமாக நினச்சாங்கல்ல. ரொம்ப ரொம்ப அதாவது கீழ்த்தரமாக நினச்சாங்கல்ல. நம்மளோட அறிவை வச்சோ, நம்மளோட அழகை வச்சோ, நம்மளோட உருவத்தை வச்சோ, நம்ம பழக்க வழக்கங்களை வச்சோ, இந்த மாதிரி எல்லாம் சில பேர் கண்களுக்கு நம்ம முட்டாளா தெரியும். எங்கேயுமே எடுத்துக்க வேண்டாம். யாரும் யாரும் மிகச்சிறந்த அறிவாளியும் கிடையாது, யாரும் முட்டாளும் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவாளிகளா இருக்கிற வீட்டில் ஒரு முட்டாள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை கேட்டாதான் ஒரு மிகச்சிறந்த யோசனைக்கு தீர்வா இருக்குன்றது கூட ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, எங்க அத்தை என்ன தெரியுமா, வேதாளம் வேதாளம்னு சொல்லும். வேதாளம்னா பேர். ரெண்டாவது என்னன்னா சூதானம் இல்லாது அப்படின்னா, அதாவது கவனமின்மை அப்படின்றது, அது பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லலாம். சூதானம்னா என்னன்னா வேக்கியானமா இருக்கிறது. வேக்கியானமா இருக்கிறதுனா என்ன, மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்காம சுயநலமா இருந்தது, தனக்கு தனக்கு தன் குடும்பத்துக்கு தனக்கு அப்படின்னே சேமித்து வைக்கிறது தான் இந்த வேக்கியானம் சூதானம் இதெல்லாம். அப்போ எங்கள் அத்தை சொல்லுவாங்க, ஆவுன்னா அதே தான் சொல்லுவாங்க, இதுக்கு வேக்கியானமே இல்லை, இது சூதானம், இது என்னமோ சொல்லுவாங்க, வேதாளம்னே சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுவாங்க. கஷ்டமாக இருக்கும். அந்த வயசில் அது தெரில, என்னமோ சொல்லி திட்டுறாங்க அப்படின்றது தான் தெரியும். விட்டுட்டேன் நான். ஆனால் நான் அறிவாளின்னு சொல்ல கிடையாது. ஓரளவுக்கு நம்ம குடும்பத்தை நிர்ணயித்து நம்மளை குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வர்றதில் நம்ம ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கு உண்டான பேசிக்கான எல்லா விஷயங்களும் நம்மளுக்கும் தெரியும்ல. நானும் ஏதோ ஒரு +2 தான் படிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஹெச்எம்டி வாட்ச் கடை இருக்குல்ல, அங்கே ஒர்க் பண்ணேன். கம்பெனி வாட்ச் கடையில் அங்கே ஒர்க் பண்ணேன் கோயம்புத்தூரில், ஹெச்எம்டி ஷோரூம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். என்னோட வயசுக்கு என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த வேலையும் சிறப்பாக தான் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்தாவது நம்பர் நல்லா மனப்பாடம் பண்ணணும்னா தமிழில் சொன்னால் தேடிட்டே இருப்பேன். ஃபோன் நம்பர் ஆகட்டும், எந்த நம்பர் ஆகட்டும். அதே இங்கிலீஷில் சொன்னால் அதை நான் கரெக்டாக டக்குன்னு சொல்லிடுவேன், மைண்டில் செட் ஆயிடும். எப்படின்னா, அந்த வாட்சு கடையில் வேலை செய்யும்போது இந்த செல்லு போட்டு வாட்ச் இருக்குல்ல, அந்த பேட்ரி வாட்ச், அதுக்கு நம்பர்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். கீ கொடுக்குற வாட்சுக்கெலாம் நேம் இருக்கும். அப்போ இந்த வாட்ச்னு சொல்லுவாங்க, அதுதான் பேட்ரி வாட்ச். அதுக்கு ஸ்டீலில் தனியாக, லெதரில் தனியாக, கோல்டில் தனியாக, இந்த மாதிரி விதவிதமாக இருக்கும். அந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டீல்லன்னா அதில் நிறையா மாடல், லெதர்லன்னா அதில் ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனியாக, அந்த மாதிரி ஸ்டீலில் ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனியாக, கோல்டில் ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனியாக, அந்த மாதிரி. அப்புறம் மீதி பிளேட்டட் வாட்சஸில் இருக்கலாம், அதுக்கும் அப்படி எல்லாத்துக்கும் நம்பர். அந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இதில் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டால் நம்ம சொல்லணும் கரெக்டாக. அதனால் சும்மா இருக்கிற நேரெலாம் எடுத்து வாட்சை பிரித்து ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து பார்த்து நம்பர் மனப்பாடம் பண்ணி மைண்டில் மனசில் டக்குன்னு நினைச்சு ஃபஸ்ட்டு அங்கே வேலை போயிட்டுருந்தேன். ரெண்டாவது ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு வந்தேன். அங்கே வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, சார் சொல்வார், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னா டக்குன்னு எடுத்து ஃபோன் பண்ணணும், நோட்டை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிம்பார். சும்மா இருக்க நேரம் அங்கே இருக்கிற முக்கியமான கால் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணு. எப்படின்னா இங்கிலீஷில் 3 வேர்டாகவும் 3 நம்பராகவும் 4 நம்பராகவும் எனக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதனால் எப்போவுமே ஃபோன் நம்பர்லாம் டக்குன்னு மனசில் பதிஞ்சிரும். இப்போ நேம் வந்தனால அதுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஓரளவுக்கு நானும் 2 பேர்த்த நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டேன்.
அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப எனக்கு தோணுதுன்னா, இந்த வேதாளம், சூதானம் இல்லாதது அப்படின்லாம் சொல்றான்ல, வேக்யானம் இல்லன்னு. அது மத்தவங்கள கெடுத்து சுயநலமா இருக்கக்கூடிய விஷயத்த தான் வேக்யானம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வேக்யானமே எனக்கு தேவையில்லன்னு சொல்றேன் நானு. சரிங்களா? அதுக்கப்புறமா என்னன்னா, இந்த மாரி நெறைய பேரு அவமானப்பட்டிருப்பாங்க. காசு இல்லன்றதுனால அவமானப்பட்டிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல வாங்குனவங்க, ஆயிரக்கணக்குல வாங்குனவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையே இருக்காதுப்பா. இந்த 100, 200 வாங்கிட்டு, அத திருப்பி குடுக்க முடியாம, ஒவ்வொருத்தரும் டார்ச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நானு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படும். என்னடா இது அப்படின்னு. காசுல புழங்குன நாட்களும் உண்டு. அவர் வந்து பெட்ரோல் பங்க்ல கேஷியரா இருந்தாரா, அப்ப வந்து கொஞ்சம் வருமானம்லாம் வரும். அப்ப என்ன சொல்வாருன்னா, அனாமத்தா வர்ற காசு அனாமத்தா தான் போகும். 4 பேத்துக்கு அத செஞ்சுட்டு போகணும்பாரு. அந்த மாரி 4 பேத்துக்கு அவரு செஞ்சுட்டு போயிருக்காரு. இல்லன்னு சொல்லவே இல்ல. பார்த்தீங்கன்னா, அவர் டியூட்டில இருக்க பசங்களுக்கெல்லாம் புரோட்டாவும், சால்னாவும் வாங்கி குடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க ஓனர் கூட அப்படி வாங்கி தர மாட்டாரு. இவரு வந்தாருன்னா, இது டீயி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போண்டா, இஞ்சி டீ எல்லாம் வாங்கி குடுப்பாரு. இந்த மாரி எல்லாத்துக்கும் செய்வாங்க. அதுக்கப்புறம் தம்பியோட ஃப்ரெண்ட் யாரோ வந்து அ கோச்சிங் கிளாஸ்ல படிக்கிறான்னா, அவனுக்கு ஒரு ரூ. 1000 வேணும்னு கேட்டங்காட்டி, ரூ. 2000 கூட அனுப்பிச்சு விட சொன்னாரு. அவ்ளோ தங்கமானவரு. அந்த மாரி வந்து அவரு அந்த மாரி செய்வாரு. அப்போ காசு இருக்கும்போது நம்ம செலவு செய்றோம் கை கூசாம. காசு இல்லாதப்ப அமைதியா இருந்துக்கிறோம். இதுதான் நம்மளோட பாலிசி. அதாவது செலவு செய்றோம்னா, அதிகமா செலவு செய்றதில்ல. நம்ம நார்மலான பேசிக்கா நம்ம வீட்ல என்ன செலவாகுமோ, அதுதான் செலவு செய்வோம். சரியா? நம்ம ஒண்ணும் லாடு லபக்கு இல்லையே எல்லாத்தையும் இது பண்றதுக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்ன மட்டும் வச்சு நான் சொல்லல. நெறைய பேர் அப்படித்தான். கொஞ்சம் உருவத்துல ஏதாவது கோளாறா இருந்துச்சுன்னா, அவங்கள ஹர்ட் பண்றது, அவங்க மனச துன்புறுத்துற மாரி, அவங்கள நிராகரிக்கிறது. "நீ இங்க வராத, நீ இது பண்ணாத." அப்புறம் இந்த குழந்தை பிறக்காம இருக்குதுல்ல, கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னு குழந்தை பிறக்காம இருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் அவதூறா பேசுறது. அப்புறம் இந்த விதவைகள்லாம் வந்து முன்னாடி வந்து நின்னா, அது என்னமோ விளங்காம போயிரும் அப்படின்ற மாரி நெனைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சில பேரு அது ஒரு இதா நெனைக்கிறாங்க. அப்போ அந்த மாரி சிச்சுவேஷன்லலாம் உங்களை அவங்க அவமானப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுவுமே உங்ககிட்ட வாதாடவே வாதாடாதீங்க. அமைதியா வந்துருங்க. ஏன்னா வந்து நம்மளோட நேரம் கேட்குற நேரம், நம்ம அந்த இடத்துல அமைதியா இருந்தா தான் கடவுள் அவங்களுக்கு முன்னாடி உங்கள உயர்த்துவாரு. அப்ப அந்த உயர்த்துற மாரியான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் இங்க நிக்க வைப்பாங்க. அப்ப அவங்க மனசு வந்து உறுத்தும். உங்ககிட்ட பேசுறதுக்கோ, பழகுறதுக்கோ அவங்க மனசாட்சி உறுத்தும். ச்சே! அவன் இந்த மாரி இருக்கும்போது நம்ம எவ்ளோ கேவலமா, கீழ்த்தரமா பேசிட்டோம்ல. இன்னைக்கு பாருடா அவன் சூப்பரா இருக்கான். சூப்பரான வாழ்க்கை பாரு அவனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு, நீங்க அவங்கலாம் நினைக்கிற மாரி உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். ஆனா அந்த இடத்துல நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறதுக்கு நீங்களே முட்டுக்கட்டையாட் போட்ட மாரி ஆயிரும். அதனால தயவு செய்து யாரு நம்மள இகழ்ந்தாலும் நம்ம வந்து வாயே திறக்கக்கூடாது. சரி, உங்க புத்தி அவ்வளதான் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, நாம என்னைக்கு நாமளா இருப்போம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அமைதியா போயிட்டோம்னா, சூப்பரான ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்க வந்து அத மிஸ் பண்ணவே கூடாது. என்ன அமைதியா இருக்கிறது மட்டும் தானே. இத நம்மனால செய்ய முடியாதா? நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. கோவத்துல அவங்கள ஆவேசமா திட்டணும். அவங்க இத வச்சு இன்னும் பல விஷயங்கள் சாதிக்கணும்னு காத்து கிடப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல கூட நீங்க உங்க மனச நிதானமா வச்சு செயல்படணும். நம்ம எமோஷனுக்கு ஆளாகக்கூடாது. ஆமா, அப்படித்தானும் பேசக்கூடாது. அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு பலவிதமான சூழ்நிலைகள அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்களும் ஒரு இனிமையானது ஒரு வாழ்க்கைய வாழ்வீங்க. இதெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதனால மட்டும்தான் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாத்தவோ, கீழ்த்தரமா நடத்தவோ, அவமானப்படுத்தவோ கூடாது. அப்படி உங்கள
யாராவது படுத்துனாங்கன்னா சகிப்புத்தன்மையோட அமைதியாக நிதானமாக இருந்துட்டு சரிங்க நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு புன்னகையோட வந்துருங்க. அப்பதான் நம்ம எல்லாரும் சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழ்வோம். அவங்களே பிரமிச்சு போகிற மாதிரி. சரிங்களா? நம்பிக்கை வைங்க, அமைதியா இருங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, விடாமுயற்சியோட செயல்பட்டுட்டே இருங்க. யாருக்கும் பாதகம் இல்லாம உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.